அட பாவிங்களா, திமுக இப்படியா சிக்கணும்? உன் குடும்பத்தில் நடந்திருந்தா உறுதியான தோல்வி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது குழந்தை மீது நடைபெற்ற பாலியல் வன்முறை மற்றும் கொலை சம்பவம் ஒவ்வொரு மனிதனின் மனதையும் உலுக்கும் அளவுக்கு கொடூரமானது. இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில் ஒரு 2 வயது குழந்தையே பாதுகாப்பாக இல்லாத நிலை உருவாகி இருக்கிறது என்பது மிகப்பெரிய அவமானம். ஒரு குழந்தையின் சிரிப்பை களவாடிய இந்த அராஜக சம்பவம் சாதாரண குற்றமாக பார்க்க முடியாத ஒன்று. இது சமூகத்தின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் சட்டம் ஒழுங்கு நிலைக்கும் மற்றும் அரசின் பொறுப்புணர்வுக்கும் நேரடி சவாலாக இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அரசியல் தொடர்புடைய ஒருவர் மீது சந்தேகம் எழுந்திருப்பதாக கூறப்படுவது மக்களிடம் கடும் அதிருப்தியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்படும் வரை யாரையும் குற்றவாளி என்று சொல்ல முடியாது என்பது உண்மை. ஆனால் மக்கள் மனதில் எழும் கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைக்க வேண்டியது அவசியம். இந்த நிலையில் பாஜக மாநில வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் ராஜா அவர்கள் திமுக அரசை நேரடியாக கேள்வி எழுப்புகிறார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து அரசு என்ன செய்கிறது? அரசியல் செல்வாக்கு காரணமாக யாரேனும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்யப்படுகிறதா? இந்த வழக்கில் முழுமையான வெளிப்படையான விசாரணை நடைபெறுமா? சதீஷ் ராஜா அவர்கள் மேலும் வலியுறுத்துகிறார். இது அரசியல் விவாதம் அல்ல, இது மனிதத்தன்மை குறித்து பேச வேண்டிய தருணம். 2 வயது குழந்தையின் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு கட்சி அரசியல் பேசுவதற்கு பதிலாக நீதியை உறுதி செய்வதே முக்கியம். அரசு உடனடியாக செயல்பட்டு குற்றவாளி யார் என்றாலும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். இந்த சம்பவம் தேசிய அளவில் பேசப்பட்டு வரும் நிலையில் மாநில அளவில் தகவல் வெளிப்படைத்தன்மை குறித்த கேள்விகளும் எழுகின்றன. மக்கள் அறிந்திருக்க வேண்டிய உண்மைகள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். உண்மை மறைக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் கூட உருவாகக்கூடாது. சதீஷ் ராஜா அவர்கள் கூறுகிறார், தமிழகத்தில் 2 வயது குழந்தையே பாதுகாப்பாக இல்லை என்றால் சாதாரண மக்கள் எப்படி பாதுகாப்பாக வாழ்வார்கள்? பெண்கள் பாதுகாப்பு குறித்து அரசு எடுத்த நடவடிக்கைகள் தரவுகளால் மட்டுமல்ல, நிலைமையால் நிரூபிக்கப்பட வேண்டும். இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் என்று கூறி செல்ல முடியாது. இது சமூக அமைப்பின் பலவீனத்தை வெளிப்படுத்தும் ஒரு சிக்னல். காவல்துறை தன் கடமையை முழுமையாக செய்ய வேண்டும். அரசியல் தலையீடு இல்லாமல் வேகமான நீதிமன்ற விசாரணை நடைபெற வேண்டும். குற்றவாளி எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த பதவியில் இருந்தாலும் உடனடி கைது, விரைவான நீதிமன்ற நடவடிக்கை மற்றும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதுவே இந்த சமூகத்திற்கு நீதியையும் நம்பிக்கையையும் மீட்டுத்தரும். இந்த கொடூர சம்பவத்தில் உயிரிழந்த அந்த நிரபராதி குழந்தைக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குடும்பம் அனுபவிக்கும் வேதனை அளவிட முடியாதது. அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். அது விரைவாகவும் வெளிப்படையாகவும் கிடைக்க வேண்டும்.